அந்த விபரீத ராஜயோகம்னா என்னென்னா, மேஷராசிக்காரர்கள் நிறைய கோல்டு வாங்க போகிறாங்க. 10லே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டும்பாங்க. 10ல் செவ்வாய் உச்சம் பெற்றால் சகலவிதமான நன்மைகளும் அவங்களுக்கு கிடைச்சிரும். அப்போது கடனை அடைப்பதற்கான கடவுள்னா என்ன ஆகும் அப்படின்னா, இவர்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் இவர்கள் பிரச்சனை நினச்சாங்களோ அதெல்லாம் இனிமேல் சரியாடும். மேஷராசிக்காரர்கள் சும்மாவே ஜெயிப்பாங்க. இதில் இவங்களுக்கு 11ஆம் இடத்து ராகு வேற இருக்காரு, சொல்லவே வேணாம். ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் கலைப்பிரியா பழனி. இன்னைக்கு நம்ம யார் கூட பேச போறோம் அப்படின்னா, மகரிஷி பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர் அவர்கள்கிட்ட தான் பேச போறோம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். பொதுவாகவே நம்ம ஊர்ல எல்லாம் சொல்லுவாங்க, தை பிறந்தா வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தை மாதம் வரப்போகுது. தை மாதம் 12 ராசிக்காரர்களும் எப்படி இருக்க போறாங்க அப்படிங்கறத சொல்லுங்க சார். நிச்சயம் சொல்லிடலாம். இந்த மாதத்தினுடைய பெருஞ்சிறப்பு என்னன்னா, செவ்வாய் பகவான் உச்சம் பெறப்போகிறார் மகரத்தில். அந்த ஒரு தாட்டை மைண்டில் வச்சுட்டு குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்து விட்டார். சனி பகவானும் ஒரு வழியாக வக்ர நிவர்த்தி அடைந்தார். அதிச்சார பயிற்சி எல்லாம் முடிஞ்சுது. ஆல் ஆர் ஹோம் பேக் டு நார்மல் பொசிஷன். ஸோ அப்போது ஒவ்வொரு ராசிக்கும் இனிமேல் அவரவருக்குரிய பலன்கள் அவரவருக்கே சேரப்போகிறது. ராசி ரீதியாக யாருக்கெல்லாம் குபேர யோகம், யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகுது, யார் யாரெல்லாம் ஃபாரின் போக போகிறீங்க, யார் யாருக்கெல்லாம் காதல் ஓகே ஆக போகுது போன்றவற்றை ராசி ரீதியாக நாம் பார்த்து கண்டிப்பாக. பொதுவாகவே தை பிறந்தா வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா 2026 தை பிறந்ததுமே மேஷராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கு? மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இந்த தை மாதம் 4ஆம் இடத்தில் இருந்த குரு பகவான் இப்பொழுது 3ஆம் இடத்திற்கு சென்று விட்டார். இந்த 3ஆம் இடம் என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 12 குடையவன் 3ஆம் இடத்திலே விபரீத ராஜயோகம் பெற்றிருக்கிறார். பாயிண்ட் நம்பர் 1. ஆமாம், அந்த விபரீத ராஜயோகம்னா என்னென்னா, மேஷராசிக்காரர்கள் நிறைய கோல்டு வாங்க போகிறாங்க. அதில் இந்த குரு பகவான் 7ஆம் பார்வையாக யார் யாரெல்லாம் பார்த்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய், சுக்கிரன், சூரியன், புதன் அப்படின்னு ஒரு ஊரையே பார்க்குறார். ஒரு ஊரையே பார்க்கும்போது என்ன சார் நடக்கும்? ஆமாம், ஏன்னா அவர் ராசிநாதன் செவ்வாய், 6க்குடைய குரு, 6க்குடைய புதன், அதே மாதிரி 5க்குடைய சூரியன், இப்படி எல்லாரையும் பார்க்குறார். எல்லாரையும் பார்க்கும்போது என்ன ஆகும்னா, குருவே பார்க்கும் பொழுது 9ஆம் இடமாகப்பட்ட பாக்யஸ்தானம், பாக்யஸ்தானத்தில் இத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கும்போது அதிர்ஷ்டம் அதிகமாகும். அதிர்ஷ்டம் பாயிண்ட் நம்பர் 1 அதுதான். பாயிண்ட் நம்பர் அப்போ என்ன ஆகும்னா, நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணது, இது வரைக்கும் நான் இதெல்லாம் நான் முயற்சி பண்ணதே இல்லை, சும்மா ஒரு வார்த்தை காதில் போட்டு வச்சேன், பார்த்தா ஓகே ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி, ஏதோ ஒரு ட்ரை பண்ண கிடைச்சிச்சு, கிளிக் ஆயிடுச்சு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நடக்கும். அதே மாதிரி 2வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர்களுக்கு இந்த 15ஆம் தேதிக்கு அப்புறம், ஜனவரி 15ஆம் தேதிக்கு அப்புறம் செவ்வாய் 10ஆம் இடத்திலே உச்சம் பெறுகிறார். இந்த 10ஆம் இடத்துல செவ்வாய் உச்சம் பெறுறது மாதிரி ஒரு நல்ல நேரம் வேறு எதுவுமே கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா, செவ்வாய் 10லே உச்சம் பெற்றால் ருச்சக யோகம் அப்படின்னு சொல்கிறாங்க. ருச்சக யோகம்னா என்ன அப்படின்னா, அரசு பணி, முப்படை தளபதிகள்லாம் சொல்கிறாங்களா, அந்த மாதிரி ஒரு பெரிய பிரதான ஸ்தானத்துக்கெல்லாம் போவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மேஜர், கேப்டன், அந்த மாதிரி பெரிய பெரிய பதவிகள்லாம் அவங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப பெரிய விஷயங்களுக்கெல்லாம் போவாங்க. இது இந்த 15ஆம் இது இந்த 10ஆம் இடத்திலே குரு பகவான் இது செவ்வாய் உச்சமாகும் போது. ஸோ அப்போது 10லே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டும்பாங்க. 10ல் செவ்வாய் உச்சம் பெற்றால் சகலவிதமான நன்மைகளும் அவங்களுக்கு கிடைச்சிரும். பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, அவர் 8 குடையவனாக இருக்கிறார். அவர் 10லே உச்சம் பெறும் பொழுது என்ன ஆகும்னா, தொழிலால் கிடைக்கக்கூடிய சொத்துக்கள், ஃபார் எக்ஸாம்பிள் சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஒரு கம்பெனி வச்சுருப்பாங்க, கலை, அந்த கம்பெனி நல்லா ஒர்க் பண்ணுவாங்க. அப்போ என்ன ஆகும்னா, இந்த கம்பெனியை விட்டுட்டு போகிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சரி எனக்கு வேறு இடத்துல வேலை கிடச்சிருச்சு, நீயே இந்த கம்பெனி நடத்திக்கோன்னு சொல்லி கொடுத்துட்டு போயிடுவாங்க. அவங்க ஒர்க் பண்ணுறவங்களுக்கு நீயே வச்சுக்கோன்னு கொடுத்துட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரியான நல்ல விஷயங்கள்லாம் கூட இந்த 10ஆம் இடத்து செவ்வாய் பகவானால் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நேரம். அதே நேரத்தில் ஒரு பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னா, சனி வக்ரமாக இருந்தார். 7.5 சனியாக இருந்தவர் வக்ரமாக இருந்தார். இந்த ஆள் 7.5 சனியாக இருந்தாலே 27 பிரச்சனை வரும். இவர் போய் வக்கரமா வேற இருக்காரு. அப்ப ராம்ஜி சார் என்ன நடக்கும்? வக்கரமா இருக்கிற சனி என்ன பண்றாருன்னா, நிறைய டென்ஷன்களை கொடுத்துட்டே இருந்தார். இப்ப டென்ஷன்களை கொடுத்துட்டு இருந்தார், வக்ர நிவர்த்தி அடைந்து நார்மல் 7.5 சனியா மாறிட்டாரு. நார்மல் 7.5 சனி. இப்ப மனித மனம் பாருங்க, 7.5 சனியா இருந்ததுக்கு வருத்தப்பட்டது ஒரு காலம். 7.5 சனி வக்கரம் பெற்ற 7.5 சனியா இருந்து இன்னும் முரட்டுத்தனமான 7.5 சனியா மாறி இருந்தார். ஏன்னா 1000 பேர்ல மேசராசிக்காரனா செலக்ட் பண்ணி ப்ராப்ளத்தை கொடுக்குறீங்களே,
என்ற நிலை மாறி இப்போது அப்பா நீ வக்கர நிவர்த்தி அடைஞ்சிட்டியாப்பா ரொம்ப நன்றிப்பா அப்படிங்கிற மாதிரி. ஸோ குரு பகவானும் 3ஆம் இடத்திற்கு வந்தது அடுத்த ஒரு நல்ல விஷயம். இப்போ அப்படி பார்த்துட்டே இருந்தீங்கன்னா 3, 6 கூடிய புத பகவான் 9ல் இருந்தவரே இப்போ 10க்கு வந்துட்டார். 10ஆம் இடம் என்பதுனா தொழில் ஸ்தானம். தொழில் ஸ்தானத்தில் புதன் வரும்பொழுது என்ன ஆகும்னா அவர் வந்து கடனை அடைப்பதற்கான கடவுள்னு பேசுகிறாங்க. அவர் கடனை அடைப்பதற்கான கடவுள். அப்போது கடனை அடைப்பதற்கான கடவுள்னா என்ன ஆகும் அப்படின்னா, இவர்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் இவர்கள் வந்து பிரச்சனை நினச்சாங்களோ அதெல்லாம் இனிமேல் சரியாயிடும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த லோன் மட்டும் அடைச்சிட்டா போதும், என் கடன்லாம் தீர்ந்து போயிடும். இந்த பிரச்சனை மட்டும் முடிஞ்சிட்டா போதும், என் வாழ்க்கை மாறிடும், நிம்மதியாக இருப்பேன், அப்படி பண்ணுவேன் இப்படி பண்ணுவேன். வாழ்க்கையே மாறப்போகுது, கவலையே படாதீங்க. காரணம் என்னவென்றால் இந்த சனி பகவானுடைய வக்கர நிவர்த்தி ஒரு பக்கம் பலன்களை தருகிறது. இந்த புத பகவானுடைய 10ஆம் இடத்து வருகை ஒரு பக்கம் பலனை தருகிறது. நிறைய பலன்களை உங்களுக்கு இது தரப்போகுது. அதனால வாழ்க்கையே மாறக்கூடிய ஒரு அம்சம் இந்த தை மாதத்தில் நடக்கிற இந்த செவ்வாயுடைய உச்சம் இவர்கள் வாழ்க்கை புரட்டி போடும். இவர்களுக்கு சொத்து சேர்த்தணும்னு ஆசை வந்துடும். நான் வந்து சொத்து சேர்த்த போகிறேன், நான் வந்து என் வாழ்க்கையில் நான் இந்த மாதிரி வந்து இது பண்ண போகிறேன், நான் ப்ராப்பர்ட்டி வாங்க போகிறேன், ஏதோ ஒரு உபயோகமான விஷயத்தை வண்டி வாங்க போகிறேன், நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையும் இவங்க பண்ணுவாங்க. இவர்கள் வாழ்க்கையில் வண்டி வாங்குறது, ப்ராப்பர்ட்டி வாங்குறது, பெரிய 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 விஷயங்கள்லாம் அவங்க டச் பண்ணுவாங்க. மிக பிரம்மாண்டமான விஷயங்கள்லாம் அவங்க அசாதாரணமாக அவங்க தொடுவாங்க. காரணம் என்னென்னா, இவர்கள் ராசியில் இருக்கக்கூடிய இந்த 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த சனி பகவானுடைய பேருங்கருணை மற்றும் பேராற்றலால் இவர்களுக்கு இதெல்லாம் நடக்கும். ஸோ அடுத்ததாக என்ன அப்படின்னா, 11ஆம் இடத்து ராகு உபஜயஸ்தானத்தில் இருக்கிறார். இந்த உபஜயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் என்ன தரார்னா, அதிக வெற்றிகளை இவர்கள் தருகிறார். மேஷராசிக்காரர்கள் சும்மாவே ஜெயிப்பாங்க. இதில் இவங்களுக்கு 11ஆம் இடத்து ராகு வேற இருக்காரு, சொல்லவே வேணாம், நிச்சயம் ஜெயிப்பாங்க. ஸோ மேஷராசிக்காரர்களுக்கு இந்த தை மாதம் பெரும்பாலும் சிறப்பான மாதமாக மட்டும் இல்லாமல் அடுத்த படிநிலைக்கு இவர்களை இட்டு செல்லும் ஒரு மாதமாக இருக்கும். சார், இதே மாதிரி மேஷராசிக்காரர்கள் என்ன கடவுளை வழிபட்டா அந்த தை மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்கும்? மேஷராசிக்காரர்களுக்கு வழிபடுவதற்காக அப்படின்னா ப்ராப்ளம்னு எதுவும் கிடையாது. இருந்தாலும் 6 கூடிய புத பகவான் 10ல் இருக்கார், 8 கூடிய செவ்வாய் பகவான் 10ல் இருக்கார். அப்படிங்கும் போது என்ன ஆகும்னா, நிறைய விஷ்ணு கோயில்களுக்கு இவர்கள் செல்ல வேண்டும். சாயந்தரானா வீட்டில் விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை போட்டு அப்படி காதார விஷ்ணும் ஜெட்டும் மகாவிஷ்ணும் பிரபவிஷ்ணும் மகேஸ்வரம் அப்படி கேட்டுகிட்டே இருக்கணும். அதே மாதிரி முருகப்பெருமானுடைய திருப்புகழ் கேட்கறது, திருப்புகழை பாட பாட வாய் மணக்கும்னா அந்த மாதிரி மேஷராசிக்காரர்கள் திருப்புகழை கேட்டுக்கிட்டே இருக்கணும். தினம் தினம் திருப்புகழ் கேட்கணும், தினம் தினம் சகஸ்ரநாம பாராயணம் பண்ணணும். அதை காதால் கேளுங்க. கேட்க 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 அவர்களுக்கு தொழிலில் அடுத்த டெவலப்மெண்ட் கண்டிப்பாக நடந்தே தரும். ரெட் கலர் ட்ரெஸ் போடுங்க, பெரும்பாலும் நம்பர் 9 பயன்படுத்துங்க. இப்போ தை மாதத்துக்கு இந்த 12 ராசிக்காரர்களும் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு நிறைய விஷயங்களை சொன்னீங்க. பொதுவாக என்னென்ன விஷயங்கள் பண்ணலாம் சார்? தை மாதத்தில் பொதுவாக செவ்வாய் பகவான் உச்சம்ங்கிறதுனால யாராக இருந்தாலும் சரி முருகப்பெருமானுடைய கோயிலுக்கு ஓடி ஓடி சென்று முருகப்பெருமானை வழிபடுங்க. இப்போல்லாம் பெரிய மீடியாக்களில் எல்லா மீடியாலையும் வந்து ஹைலைட்டட் கண்டென்ட்னா அது முருகன் தான். அது நமக்கு திடீர்னு முருகப்பாசம் எங்கேருந்து வந்ததுன்னு தெரியல. ஒரு வருஷமாக எல்லாரும் முருகானே சுற்றிட்டு இருக்கோம். நல்ல விஷயம், ஒரு வகையில் நல்ல விஷயம். காரணம் என்னவென்றால், இப்போ ஆன்மீகம் தலைக்கிற நம்ம தமிழ் கடவுள் முருகன் மேலே இத்தனை அன்பும் ஆதரவும் வந்தது பெரிய விஷயம். ஆனால் இது செவ்வாய்க்கான பிரீத்தி என்பது இப்போ தான் வந்து ரீச் ஆகுது மக்களுக்கு. அப்போ நீங்கள் முருகப்பெருமானுடைய வழிபாடு செய்யலாம். முருகனுக்கு எப்படி வழிபாடு செய்யலாம்ங்கிறதெல்லாம் அது இப்போ ஒரு பேசேஜாக கூகுள்லேயும் கிடைக்கிது, எல்லா இடத்துலையும் கிடைக்கிது. ஸோ பெரும்பாலும் வேல் வாங்கி வச்சுக்கோங்க வீட்டில். அதே மாதிரி காலையில் எழுந்திரிச்சோன்னா சஷ்டி கவசம் கேட்குறதுலாம் நம்மளுடைய ஒரு பாரம்பரியமாகவே இருந்தது. அது மாதிரி அதெல்லாம் நீங்கள் பண்ணுங்கள். செகண்ட் திங் என்ன அப்படின்னா, செவ்வரளி மாலை. இதுக்கு நிறைய பேருக்கு அதை பற்றி டீட்டெயிலாக தெரியாது. செவ்வரளி மாலை, அந்த செவ்வரளி மாலை வாங்கி செவ்வாய் பகவான் நவகிரகங்களில் செவ்வாய்க்கு சாத்தணும். சிறப்புறு மணியே செவ்வாய் தேவியம்பாங்க. அந்த மாதிரி சிகப்பு கலர் ட்ரெஸ் வாங்கி செவ்வாய் பகவானுக்கு கட்டணும். சிகப்பு கலர் துண்டு வாங்கி கட்டுறது சிறப்பு. அதே மாதிரி செவ்வாய் பகவானுக்குரிய பெரிய பிரீத்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்து அவிட்ட நட்சத்திரத்தை அன்னைக்கு முருகப்பெருமானுடைய கோயிலுக்கு சென்று ஒரு வேலில் ஒரு எலுமிச்சம்பழம் குத்தி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்று சொல்லிட்டு வரணும். அவிட்ட நட்சத்திரம் வர அன்றைக்கி இதெல்லாம் பண்ணுங்கள். கார் ஓட்டுறவங்களாக இருந்தால் ஃபஸ்ட்டு எந்திரிச்சோன்னா ஃபஸ்ட்டு பாட்டாக இப்போ முருகன் பாட்டு கேட்டு போங்க. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணலாம்.
இந்த தை மாதம் வந்து குரு பகவான் வந்து வக்ர நிவர்த்தி அடைந்து எல்லா கிரகங்களையுமே பார்த்துடுறாரு, ஒரே கல்லில் 4 மாங்காய் என்பதால் அப்போது வந்து என்ன ஆகும்னா, பெரும்பாலும் ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் பிரமாதமான ஒரு மாதமாக இருக்கும். நிறைய பேருடைய வழக்குகள் முடிகின்ற ஒரு பிரமாதமான மாதமாக இருக்கும். இந்த மாதிரிலாம் இந்த மாதத்துக்குரிய நற்பலன்கள் நிறைய சொல்லலாம். ஸோ தொடர்ந்து நம்ம செவ்வாய் இந்த மாதத்தோட ஹைலைட்டட் யார் அப்படின்னா உச்சம் பெற்ற செவ்வாய். 12 ராசிகளும் தை மாதத்தில் எப்படியெல்லாம் இருக்க போகிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. ரொம்ப நன்றி சார். தொடர்ந்து நேயர்களே என்ன தொடர்பு கொள்ளணும்னு நினைக்கிறவங்க கீழே போயிட்டிருக்க இந்த 2 நபரை கூப்பிடுங்க, உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணு மாயா எழுந்தருளி இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணு மாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.